எவ்வளவு கைகளால் அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது. உயிரை விட உயர்ந்தது பணம். கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும். என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும். என்ன பிரசங்கம் நடக்கிறதா? வா சலீமா. ஏது இப்படி திடீர் தரிசனம்? கண்களிலே சிகப்பு, உதட்டிலே துடிப்பு. காரணம் என்ன சலீமா? மனதில் கொதிப்பு. பேகம் சாஹிபா சலீமாவுக்கு அவமதிப்பு. சலீமா, நடந்தது என்ன? சொல் ஷேர்கான், இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல். மரத்த உடலுக்கு அப்பொழுதாவது குணர்ச்சி ஏற்படட்டும். ஹுசூர், பாக்தாதின் பெரும் வாழ்வீரன் என்று பெயர் பெற்ற எனக்கு இன்று பெருத்த அவமானம் ஏற்பட்டது. அமீரின் காரணமாக அடிபாங்க நேரிட்டது ஓர் அப்பரிடம். யார் அந்த துரோகி? மன்னிக்க வேண்டும், தங்கள் தம்பி அலிபாபா. சபாஷ், அலிபாபா அவ்வளவுக்கு வீரனாகி விட்டானா? போதும் உங்கள் சிறுவு. பேகம் சாஹிபா, உங்கள் முகத்திற்காக என்னை தப்பிக்க விட்டேன். நீ தவறு செய்து விட்டாய். அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு வந்திருப்பேன் உங்களை பற்றி அவன் இழிவாக பேசியதற்கு. உங்களை மட்டுமா? ஹுசூர் வஞ்சகராம், கஞ்சராம். அவர்கள் சொத்து எல்லாம் சூறையாடி விட்டாராம். அவனுக்கு அவ்வளவு வாய் கொழுப்பா? அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள். அமீர் குரங்காம், நீங்கள் குரங்காட்டியாம். நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம். அவர்களை சும்மா விடக்கூடாது. ஷேர்கான், நீ எதற்காக அந்த வீட்டிற்கு போயிருந்தாய்? ஹுசூர், தங்களுக்கு பேகம் சாஹிபாவின் அடிமையாக்க ஒரு அழகான நாடோடி பெண்ணை பிடிக்க சென்றேன். அலிபாபா அவளுக்கு அடைக்கலம் தந்து விட்டான். அழகான பெண் தானே? சரிதான். கலகம் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது. காரணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த பரதேசி பையலுக்கு சரியான பணம் புகட்ட வேண்டும். ஆமா, இரு, நான் அந்த பணத்தை எண்ணி வைத்து விட்டு வந்து விடுகிறேன். பணம் பணம் பணம், மானத்தை விட உங்களுக்கு பணம் தான் பெரிது. உண்மைதானே சலீமா? பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது? அப்பொழுது அவர்கள் நம்மை நடுத்தருவில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் உங்கள் ஆண்மை. ஆண்மையா? என்ன செய்ய வேண்டும் சொல். ஷேர்கான், நீ எங்களையும் உன்னையும் கேவலப்படுத்தினர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன். போ, என் கௌரவத்தை காப்பாத்து. ஹுக்கும் சாஹிபா. ஷேர்கான், நான் கட்டளையிட்டிருக்கிறேன். போ ஷேர்கான், போ. போய் காரியத்தை கவனி. ஆஹா, சோனா, உன் ஆட்டம் அவளுக்கு வருமா? 30 வருஷமா தூக்கின கையை இறக்காம, ஆடுன காலை நிறுத்தாம, போட்ட உடைய மாத்தாம, இடமே குறையாம என் கையிலேயே இருக்கிறிய. உன் திறமை அந்த மார்சியானாவுக்கு வருமா? என் கண்ணு, என் பொண்ணு. என் வாழ்நாளிலேயே இப்படி கண்டதுல ருச்சியான சமையல். நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன், இந்த சமையல் செய்த கைகளுக்கு வயிற வளையல் வாங்கி போட்டிருப்பேன். அந்த கைகளுக்கு சொந்தமானவங்க தான் உங்க மனசுக்கே வளையம் போட்டாங்களே அண்ணா. ஆயிஷா, இப்படி குறும்பா பேசினா நாளைக்கு சாப்பாட்டுல உப்பள்ளி போடுவேன். உப்பள்ளி போட்டேன்னா உரப்பள்ளி போட்டேன்ன உன் சமையல்ல தப்பே சொல்ல மாட்டாரு எங்க அண்ணா. ஏன் உங்க அண்ணனுக்கு நாக்கு மறுத்து போச்சா? நோக்கம் பூரா வேற ஒரு இடத்துல இருக்கும்போது நாக்கு ருசியா தெரிய போகுது. ஆயிஷா, அப்படி என்ன நான் பரிமாறேன். சரி சரி சரி, நான் பேசலாமா? நீயே பரிமாறு. ஆயிஷா, ஐயோ எச்சரிக்கையோட விடுங்க. ஏன் மார்ஜானா, உன்னை பார்த்ததுமே எனக்கு பசியே போயிடுதே. அதுவா, வயிற்று கோளாறு இல்லாட்டி மூளை கோளாறு? இல்ல இல்ல, என் மனசு கோளாறு தான். ஓ, ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. தாடி ஒண்ணு இருந்தா முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? புல்புல்,
இனிமே என்னால பொறுக்க முடியாது. உன்னை பார்க்கும்போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது, மனசு குறுகுறுங்குது. உன் பதில் இருக்குது நான் மூச்சு விடுறது. இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழம் மாதிரி இனிக்கும், நம்புனா நெஞ்சு பிடிக்கும். மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம், என்ன விட்டாலே போறோம். அரே பாபுரே பாப், இது என்ன கையில? நாங்க சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என் புல்புல் தெரியும். இந்த அப்படி அவர் விறகு வெட்ட போறாரு, நான் துணைக்கு போகணும், அதானே? ஆமா, எனக்கு துணை யாரு? உங்களுக்கு துணையா அந்த கழுத வருது. மெத்தையில பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கைய கோடாலி பிடிக்க சொல்றிய மரிசியனா? ஐயா இத பாரு, வாள் பிடிச்ச கை கோடாலிய பிடிச்சிருக்கு. அட, வாழு ஆளை வெட்டும், கோடாலி மரத்தை வெட்டும். இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. பசி வந்தா பழசி புதுசின்னு பார்க்க தோணும். சரி சரி பாபா, வரட்டுமா மர்ஜானா? அரே புல்புல், அரே சல் சல். இந்த வயத்துக்காக இந்த காட்டு மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு. ஒருத்தன் சிரமப்பட்டு விறக வெட்டுறான், இன்னொருத்தன் சந்தோஷமா சாப்பாட்டை வெட்டுறான். அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கு. ஏய், அல்லா நல்லா இருக்கான்னு ஆண்டவனே அபிப்பிராயம் கேட்டா வேலை எப்படி நடக்கிறது? வேலை கவனி. போச்சுக்காத, தோளுக்கு வாய்ச்ச கை கோடாரி பிடிச்சா தாளம் போட சொல்லு. சொல்லும். கழுதையா? அரிபாபாஜி, என்ன மரியாதை மாறுது? கழுத ஓடுது அப்படின்னா நம்ம கழுதையா? ஆமா. அதுக்கு ஓடுறதுக்கு கூட சக்தி இருக்குதா? பார்த்துட்டு பேசு. அடக்கழுதே, என்ன வேகமா ஓடுது? கழுத ஓடுதுன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கான், இழுத்துக்கிட்டு வா போ. அது துரித காலத்துல ஓடுது, நான் விளம்ப காலத்துல தோலக்க வச்சுக்கிறேன். அதுக்கு நமக்கு ஒத்துக்காது. இந்த சோம்பேறி. தம்பா தம்பா, ஏ ரம்பா ரம்பா, இங்க வா. நீ பெரிய மனுஷன் விட்டு கழுத, அந்த கழுத மாதிரி ஓடாத, புரிஞ்சுக்கோ. கவர் கௌரவமா இருக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். வா. வரமாட்டேன். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், குடிவாதம். வா. கவர் 1001 இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன். வா. அம்மா அம்மா, ஏய் அம்மா அம்மா, நில்லு நில்லு. அம்மா நில்லு அம்மா. அம்மா அம்மா, ஏய் அம்மா, அம்மா அம்மா அம்மா. ஏய், எத்தனை நாளா இந்த பழக்கம்? அடிச்சு தள்ள அரை அடி நவர மாட்டேன், துடியா துடிச்சு ஓடியாடுற. அண்டா காகசம் அப்புக்கா ஹுக்கும் திறந்தடு சீசேம். சீக்கிரம் போய் கவனித்து வா.
ஒரு கழுதை தனியா நிக்குது, வேற யாரும் ஆள் இல்ல. அண்டா கா கசம், ஹப்பு கா ஹுக்கும், மூடிடு சி சேம்.